இட்டுக்காடு போவான், இறந்த பிணத்தை எடுத்துடுவான். அதனால பார்வதி உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டான், இந்த அப்பான்னு கூப்பிட மாட்டான், இந்த கையில இருக்க மாட்டான், நாம கட்டுக்கு அடங்க மாட்டான். ஏனே கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த பிள்ளை எங்க அடங்குது? சொல்லு பேச்சு கேட்டா கேட்கவே கேட்காது. ஆமா, ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அதுகளுக்கு ஒரு தனி திமிரு உண்டு. ஆமா, ஒரு சில நேரத்துல சொன்ன பேச்ச கேட்கும், ஒரு சில நேரத்துல கேட்காது. ஆமா, ஏன் கேட்காது? அதுக்கு பட்டு திருடக்கூடிய நேரம் வரும்போது. ஆமா, அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றவர்களுக்கு தானே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆமா, அதனால அவர் சொல்வதை கேட்கணும். ஆனா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் அப்படி கேட்கறது கிடையாது. லேசா விவரம் தெரிஞ்சுட்டா போதும். ஆமா, கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான், ஒரு கர்ச்சீப் தான். ஆண் பிள்ளையா இருந்தா பேண்ட் சட்டையை தூக்கி மாட்டுறது, கர்ச்சீப்பை பின்னாடி தூக்கி சொல்லுறது, கையில ஒரு சேட்டு சீப்பு அவள் எடுத்து இப்படி செய்வ இப்படி செய்வ. கொஞ்சம் வயசு எடுத்து வைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுக்க வேண்டியது. ஆமா, எதுக்கு? அரும்பு மீச குறும்ப தாடி. ஆமா, பாக்க ஆள் அழகா இருப்பாங்க இல்லையா? ஆமா, எதுக்கு போய் நிக்கிறான்? ஆமா, 16 வயசானா அந்த வெட்ட மானது பட பட படப்படம் துடிக்குமா? ஆமா ஆமா ஆமா, ஏன் அப்பதானே பள்ளிக்கிழமை விடும், மொட்டை பிள்ளைய வரிசை வரலாங்க. வரிசையில எங்க ஊர்ல பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல காலையில 8 மணிக்கு நிக்க பசங்க. ஏன் அம்மா ஒவ்வொரு பஸ்ஸா வரும் ஏற மாட்டாங்க. காலையில 8 மணிக்கு ஒரு பஸ் வருவான், தொழில் வருவான், அதுலயும் ஏற மாட்டான். ஆமா, அதுக்கு பிறகு எஸ்ஆர்டி வருவான், அதுலயும் ஏற மாட்டான். அதுக்கப்புறம் 8:15 S80 ஒரு பஸ் வருவான், அதுலயும் ஏற மாட்டான். 8:30 துளசி ஒரு பஸ் வருவான், அதுலயும் ஏற மாட்டான். 8:45 ஜெயராம் ஒரு பஸ் வருவான், அதுலயும் ஏற மாட்டான். ஏமனா அவன் ஆளு ஒவ்வொரு நேரப்படி வரக்கூடிய பஸ்ல வருவாங்களாம். அதனால அந்த பஸ்ல ஏறா சந்திக்க முடியும், மறு பஸ்ல என்ன சந்திக்க முடியுமா? முடியாது. அதனால இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் தாய் தந்தையார் பேச்ச கேட்கவே கிடையாது. ஆமா, கண்ட்ராக்டர் ஏசுவாங்க, ஏன்னா நீ படிக்க போறியா எங்க போற, மேல ஏறி உள்ள நின்று உனக்கு என்ன வேலை, டிக்கெட் எடுத்துட்டோம்னா வேலையை மட்டும் பாருங்க. ஆமா, நல்லவரா இருந்தா அமைதியா போயிருவாரு. அவரு கொஞ்சம் கோபக்காரா இருந்தாங்க வைங்க, இறங்குற பஸ் விட்டு அப்படின்னு நின்ன இடத்துல இறங்கி விட்டு போயிருவாங்க. அதே போல கணவன் மனைவி இல்லாத கை குழந்தைய கொடுத்தேனா கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில எடுக்க மாட்டான். அதான் பகவானே, அவன் அடங்கினாலும் பரவாயில்ல, அடங்காம போனாலும் பரவாயில்ல, குழந்தை வரை எனக்கு நிச்சயமாகவே வேணும் என்ற ஆதிபரா சக்தி என் அம்மை உமா பார்வதா தேவியானவள் சதே ஆண்டவனார் இடமலையில ஆண்டவனார் ஆண்டவனை வருவார் குந்தினாலும் விளையாட குழந்தைவரை எனக்கு மயில் வைத்து விளையாட மலை வர எனக்கு எந்த 8 நாளைக்குள்ள எந்த 8 யாருக்குள்ள எனக்கு வேணும்.
என்றோ பரிசளித்த செல்ல சீமான்கள் யார் என்று கேட்டால் இந்த கீழ பிள்ளையார்குளம் நன்னகரத்திலே உதித்த மன்னாரி மரபகுலத்திலே உதித்த மாசச்சா தங்கம் மரத்தி பெற்ற சிங்கங்கள். ஆமா, என்றும் நேதாஜி ரத்தங்கள் சார்பாக லவன் சார்லி அவர்களும் ஆர்சி மதன் அவர்களும் கண்ணன் அவர்களும் வீரம் முத்து அவர்களும் ஜட்டு லவன் அவர்களும் லவன்குமார் அவர்களும் உருட்டு முத்து அவர்களும். ஆமா, உருட்டு முத்து வேற பத்தியா? உருட்டு முத்து அவர்களும் வேல் அவர்களும் அபிமுத்து அவர்களும் ஏபிடி கார்த்திக் அவர்களும். ஆமா, இந்நாள் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து காணும் நாமலைக்கு 1 10 50 லட்சத்தை எண்ணி கணப்படுத்தாத ஆதரித்த குளம் கோத்திரம் வழி வம்சம் உச்சார் பெற்றார்கள் எல்லாம் ஐயா உதிரமானுடைய அருளாலோ மாயாண்டி சுடலையோடைய அருளாலோ அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை முதல் தொட்டில் பிள்ளை முதல் கட்டில் கிழவர்களே எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழ வேணும் ஐயா, வளர வேணும், வளர வேணும், வளர மறுப்பாங்க. பாரதியார் பகவானிடத்திலே குழந்தை வளர்த்தை கேட்க எத்தனை நாளைக்குள்ள தாத்தா? 8 நாளைக்குள்ள தாத்தா. ஒரு குழந்தை பிறக்கணும்னா எத்தனை நாள் வேணும்? 10 மாசம் 300 நாள். 10 மாதம் 300 திங்கள் சுமந்தாதான் ஒரு கை குழந்தை. அவளோ எத்தனை நாளைக்குள்ள தாத்தா? 8 நாளைக்குள்ள தாத்தா. 8 நாளைக்குள்ள குழந்தை பிறந்தா அது எப்படி இருக்கும்? அரை முறையமா தானே இருக்கும். ஆமா, அதாவது 40 நாள் ஆனாதான் அந்த கருவே கொஞ்சம் பெரியதாக ஸ்கேன்ல தெரியும். இவன் 8 நாளைக்குள்ள குழந்தை வேண்டாம். ஆமா, அதனால் பாரதியார் எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை இடத்தை கேட்ட போதும் பகவான் பாரதியார் இடமதிலே என்ன சொல்லுகிறாரானா, அறிவார சத்தியம்மா அங்க
அம்மா பார்வதியே நம்ம கைலாச வாசலில 1000 கால் மண்டபம் இருக்கு. அங்க 32 தூண் இருக்கு. அதுல முதல் தூண் என்ன தூணு? தங்கத்தூணு. தங்கத்தூண் அருகாமையில தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிகிறது. ஆமா, காத்தடிச்சாலும் மழை பொழிஞ்சாலும் அணையாத அது சாம அணையாம எரிந்து கொண்டிருக்கிறதம்மா. அந்த தூண்டாத மணிவிளக்கு முன்னால போய் நீ முட்டுக்கால் மண்டிட்டு முன்னாடி கட்டி ஏற்றி முக்கனை நினைச்சு தவம் இருந்தனா கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை தான். அந்த வார்த்தையை காதில கேட்டோம். பார்வதியா தவம் இருக்க வேண்டும் என்றோ அந்த ஆதிவரா சக்தி என் அம்மையுமா பாரதா தேவியானவள் ஆக குறித்து மேலே பகவானே இணைந்து தவம் இருக்க வேண்டுமென்றோ அவ முட்டுக்கால் வண்டியிட்டு விதமாக தவம் இருக்கிறானா சாந்தே கொண்டு நல்ல தரை மெழுகிலே குளிச்சு தீர்த்தமாடி திருநீட்டு காப்பறிந்து ஐயா வாசல்ல வந்து மாயாண்டிய வணங்குவோம். நமக்கு எதுக்கு இருக்கால ஐயா தலவாய் மாடா ஐயாவை கையெடுப்போம், பேசிய வணங்குவோம். 21 தேவதை 61 கூட்டுகளையும் கையெடுப்போம். ஏ மாயாண்டி என்னமோ ஏகப்பா ஒரு இடம் வேணும்னு நினைச்சிருக்கேன், நீ தான் அதை முடிச்சு கொடுக்கணும். ஆமா ஏ தலவாடா அவளுக்கு
வரனே வரமாட்டேக்கு மாப்பிள்ள நானும் போகாத ஊரெல்லாம் ஏறி அலைஞ்சு பாக்கேன். நீதானே அந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடுக்கணும். ஆமா ஏ ஆத்தா பேச்சு மனசுல ஒரு காரியம் நினைச்சிருக்கேன். அது நடந்துச்சு வையே அடுத்த வருஷத்துல நான் கொடை போட்டு தரம்பா. ஆமா தனி கொடை போட்டு தரம்பா. இப்படி நாம வணங்குவோம். பார்வதியா குழந்தை வர வேண்டும் என்று பகவானை நினைத்து அந்த முட்டுக்கால் மண்டியிட்டு முந்தானை பட்டு என்று பகவானை மனதிலே எண்ணி எப்படி தவம் இருக்கிறாரா ஈஸ்வரனை அறையோடு சம்போ சங்கரா சாம சங்கரா
இந்த உலகத்துல இருக்க மாட்டான்னு சொன்னேன். அப்பயே பார்த்து என் பிள்ளை எப்படி இருக்கணும் நமக்கு கொஞ்சமாச்சு தெரிய வேண்டாமா பார்வதி? ஆமா, நான் தந்தை என்னமோ குழந்தை வரனா நீ சேர்த்து பிடித்ததால சேர்ந்து போச்சு உருக்கள் எல்லாம், கூட்டி பிடித்ததாலே அங்க கூடி சேர்ந்ததும் உருக்கள் எல்லாம். ஆமா, அதனால நீ என்னிடத்துல குறை சொல்லக்கூடாதுனா. அதான் பகவானே, நான் குழந்தையோட கேட்டேன், நீங்க குடிஞ்சதும் உண்மைதான். ஆனா இந்த பிள்ளை உங்களை அம்மாவை கூப்பிடுமா இல்ல அப்பாவை கூப்பிடுமா? கையும் இல்ல, காலம் இல்ல, மூக்கும் இல்ல, முடியும் இல்லை. எந்த ஆதிவரா சக்தி என் அம்மையுமா பாடுவதா தேவி. கையும் இல்ல, காலம் இல்ல, கையும் இல்ல, காலம் இல்ல, மூக்கும் இல்ல, முடியும் இல்ல, உள்ள துன்பமோட வருதையா. அப்பாவை வைத்திடுமா, என்ன அப்பாவை வைத்திடுமா. இந்த வரம் கொடுக்கலாமா, ஈஸ்வரனே பகவானே, ஈஸ்வரனே பகவானே. அதான் 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 நான் கூட்டி பிடிச்சதாக என்னமோ உருக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போச்சு. அதனால் இப்பொழுது உரு பிடித்து உயிர் கொடுக்கணும் என்று பாரதியார் ஆண்டவரிடத்திலே சொன்ன போதும், ஆண்டவனாகிய பகவான் உரு பிடித்து உயிர் கொடுக்க வேண்டும் என்றோ பிரம்மதேவனை கைலைக்கு வரவழைத்தோ. எப்படி உரு பிடித்து உயிர் கொடுக்கிறாரா? ஓங்கி சத்தோ ஓட்டிடுவோம்